துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமம் அது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களை நம்ம கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவன், கருத்தோடு நமக்கு நன்மைகளை செய்த தேவன், கர்த்தரையே நம்பி ஜீவித்திட நமக்கு கிருபையை தந்த தேவனை நாம் கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக பாடலாம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில அக்கினி ஊடாய் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆளின் தண்ணீர்ல மூழ்கி போன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதை உணர்ந்து அற்புதமான ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆளியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆளியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவர் என்னோடு கூட இருந்து வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே நீர் என் கூடவே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்தில் ஒன்று சேர்ந்திடும் நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. ஆண்டவரே வாரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் உற்சாகமாக அழைப்போம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பர
துதி சாற்றிடுவோம். நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இன்னொரு டைம் கடைசியாக இந்த வரிகளை நம்ம பாட போறோம். என்னுடைய வாஞ்சைகள், என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற என்னை நோக்கி பாரும் ஐயா, இந்த இடத்துல நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க பாடுற பாடல் உற்சாகமா பாடணும்னு சொல்லி விரும்புறேன். பாடலுடைய அர்த்தத்தை நீங்க உணர்ந்து பாடணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஆண்டவரும் அதான் விரும்புறார். ஒருவேளை நம்ம நிறைய நேரத்துல பாட்டு பாடுறோம், அது உள்ளத்துல இருந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய நேரத்துல இல்லை. ஏதோ பாடுறோம், சர்ச்சுக்கு வரோம், பாட்டு பாடுறோம், அவங்களோட சேர்ந்து பாடுறோம், அவ்வளவுதான். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம பாடும்போது ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற கரிசனை, ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, அதெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன செய்ய முடியும், பாட முடியும். ஒருவேளை இந்த லெந்து நாட்கள்ல ஆண்டவருடைய கல்வாரி அன்பை நினைக்கக்கூடிய நேரம். அதனாலதான் இந்த நாட்கள்ல ஆரம்ப காலத்துல இருந்தே லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. லெந்து நாட்கள் அப்படின்றது இலைகள் உதிர்ந்து துளிர் விடக்கூடிய காலங்கள், அதான் லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து ஆண்டவர் அந்த கல்வாரி காட்சியை உணர்ந்து கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கடங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஒருவேளை யோசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவர் நமக்காக மரித்தார். ஒருவேளை அவருடைய முதுகுல அப்படியே அந்த கொக்கியை போட்டு இழுக்கும் போது சதைகள் வெளியில வந்தது. அந்த பாடுகளை நினைக்கும் போது ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ தூரம் என்னை நேசித்திருக்கிறார், என்னை நேசித்திருக்கிறார். ஒருவேளை நம்ம அப்படின்னு சொல்ல காட்டிலும் என்ன நேசித்தார், அந்த உணர்வோடு இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. உணர்ந்து கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, அந்த பூங்காவில் உங்களுக்காக எனக்காக கதறி அழுந்த தேவனுடைய அந்த சத்தம் இன்னைக்கு நம்மளுடைய காதுகளை தொனிக்கட்டும். ஓசை எத்திசையும் தோணித்திடுதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே,
கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. சொல்லுவோமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் மகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் எங்களுக்காய் வேண்டுதல் செய்த எங்கள் தேவனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்து அந்த அன்புக்கு நம்ம நன்றி சொல்லும் வண்ணமாக உற்சாகமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்க்காக வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரலோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றிட அவரே சிலுவையில பலியானார். என்னுடைய உங்களுடைய பாவத்தை மன்னித்து அவரை அப்பா பிதா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கொடுப்பதற்காக, அவரை போல மாற்றுவதற்காக கல்வாரி சிலுவையில பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதை நினைத்து நாம் பாடுவோமா? என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே. ஏற்று நடத்துமையா, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. உணர்ந்து பார்த்து சொல்லுவோமா? என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. அப்பாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு பாவியாய் இருக்கிற நம்ம பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறோம். பாவியாய் இருக்கிற நம்ம பிள்ளையாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அக்கிரமத்துல கடந்த நம்மளை ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உணர்ந்த மட்டும் சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் என்பதை உணர்ந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஒப்பு கொடுத்தீர் ஐயா உண்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, என்னை வாழ வைக்க சிலுவையில நீர் பலியானீர், உம்மை நோக்கி பார்த்ததுனால எங்களுக்கு ஜீவனே கிடைத்தது என்று சொல்லி உணர்ந்து பாடலாம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீர் ஐயா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் தர, நீதிமானாய் மாற்ற, ஜீவன் தரும் கல்னியாய் சிலுவையிலே தொங்கி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர், ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய தகுதியை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சுத்திகரிப்பை பெற்ற நம்ம உற்சாகமாய் சேர்ந்து பாடலாம். சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, இருதயத்துல கைய வைத்து உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே
உன்னத பலியாக என்னையே தருகிறேன், ஜீவ பலியாக என்னை உகந்த காணிக்கையா ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய சிந்தை, என்னுடைய உடல், என்னுடைய யாவற்றையும் நீர் அங்கீகரித்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னையே உமக்காக பலியாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஆண்டவர் ஏற்படுத்தின மீட்பு, அவர் கொடுத்திருக்கிற மீட்பு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சோகமாக கிளாப் பண்ணுற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? என்ன சத்தத்தையே காணா? அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா ஆண்டவரை பாடும்போது சந்தோஷமாக பாடுவோம். ஒருவேளை இந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்காக என்னென்ன தியாகம் செஞ்சார் அப்படின்றது தான் இந்த நாட்களில், லெந்து நாட்களில் தியானிக்கிறோம். ஒருவேளை இந்த லெந்து நாட்கள் 40 நாள் மட்டும் சிலுவையில் இயேசு மரித்தார், அதை மட்டும் அப்படியே தியானிச்சுட்டா மற்ற நாள்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். அந்த பாடலை நம்ம எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். ஆண்டவருடைய சிலுவை கீழாக வரும்போது பாதுகாப்பு உண்டு. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். என்னுடைய பாவ சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். சிலுவை அண்ட வந்ததினால் எனக்கு மாபெரும் சந்தோஷத்தை தந்து விட்டார். எனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதை உணர்ந்தவர்களாக எனக்குள்ள ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிற அந்த சந்தோஷத்தோடு, இயேசுவே உங்களுடைய சிலுவை அண்டை நிழலில வந்ததுனால எனக்கு பெரிய சந்தோஷம், எனக்கு இளைப்பாறுதல், எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். அதை உணர்ந்து பாடுவோமா? பாவ சாப சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம் ஏகுவேன் பறந்தே வேக. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன்.
சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை கீழே வந்து நின்றதுனால எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நான் கலங்கி போவதில்லை. எனக்காய் வெற்றி சிறந்த தேவன், சிலுவையில் எனக்காய் பாவத்தை வெற்றி சிறந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்வு பாடுவோம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் கருமென கணந்த சந்தோஷம், கருமென கணந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்க மாட்டேன், சோர்ந்து போகவே மாட்டேன். ஏனால் நான் சிலுவை அண்டையில வந்து நிற்கிறேன். உம்முடைய சிலுவையே எனக்கு பாதுகாப்பு, உம்முடைய சிலுவையே என்னுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. அதை உணர்ந்து நாம பாடுவோம். எவ்வித கொடிய இடருக்கும் இயேசுவை சார்ந்து நிற்பேன். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? எவ்வித கொடிய இடருக்கும் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால் அலை மிகு மேதிடும் அண்ணால், அலை மிகு மோதிடும் அண்ணால் ஆறுதல் அளிப்பாரை சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். அல்லேலூயா. சிலுவையில் நமக்கு கிடைச்சது என்னது? ஹலோ, சிலுவையில் நமக்கு கிடைச்சது என்னது? விடுதலை. வெரி குட். விடுதலை வேற, நம்பிக்கை வேற, மன்னிப்பு. ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க. சந்தோஷம், அன்பு, இன்னும் ஏதாவது கிருபை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சிலுவையில் உங்களுக்கு எனக்கு கிடைச்சது ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பரலோகத்துக்கு போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றோம். ஒருவேளை நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த நம்ம சிலுவையின் காட்சி கண்டதுனால, சிலுவையை நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் என்னன்னா, பரலோகத்துக்கு நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனோ இத்தனை பாசம் என் மீது, ஏனோ அளவற்ற நேசம் என் மீது, ஏனோ இத்தனை பாசம் என் மீது, ஏனோ அளவற்ற நேசம். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், அதற்கு வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், அதற்கு வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். அன்பே அழகே ஆராதனை, ஆயுள்
நானும் பாடிடுவேன், உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன். சொல்லுமா? உம்மையே நானும் பாடிடுவேன், உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன். கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் புது பலனை தந்தவர். கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் புது பலனை தந்தவர். கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. என்னுடைய கால்கள் சரிக்கிற நேரமெல்லாம் கிருபையாய் என்னை வந்து சுமந்திரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. என் துன்பத்துல நான் தவிக்கும் நேரத்துல எனக்கு துணையாய் வந்தவரே, உமக்கு ஆராதனை என்று சொல்லுவோம். நான் கலங்கி நின்ற நேரமெல்லாம் கண்ணீரை துடைக்க வந்தவரே, உமக்கு ஆராதனை என்று சொல்லுவோம். நேரத்தில் உடனிருந்தீர், கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்தீர். துன்பத்தின் நேரத்தில் உடனிருந்தீர், கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்தீர். கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர். கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர். உதவி செய்தவரே ஆராதனை, உதவி செய்தவரே ஆராதனை, உயர்த்தி வைத்தவரே ஆராதனை, உதவி செய்தவரே ஆராதனை, உயர்த்தி வைத்தவரே ஆராதனை. ஆண்டவரே, என் மீது எதுக்காக இத்தனை பாசம்? இது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். ஒருவேளை இந்த பாடலை இன்னொரு டைம் நம்ம உணர்ந்து பாட போறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் கலங்கின நேரத்தில் ஒருவேளை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். இந்த லெந்து நாட்களில் நம்ம வந்து நிற்கிறோமே, ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லுவோம். நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு உறுதுணையாய் வந்தீர் ஆண்டவரே. நான் கலங்கி நின்ற நேரத்துல என் கண்ணீரை துடைத்தீர் ஆண்டவரே. என் மேல ஏயா இத்தனை பாசம், என் மேல எதுக்கையா இத்தனை அக்கறை? எனக்காக சிலுவையிலேயே பலியானீரே. மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம், என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், உம்மை மறந்து வாழ்ந்த போதும் கூட விட்டு விலகாதவர். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், உம்மை மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். அன்பே உம்மை ஆராதனை, அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுவதும் ஆராதனை. சொல்லுவோமா? அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுவதும்
பாட்டுடைய வரிகளை உணர்ந்து, ஆண்டவரே என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீங்க ஆண்டவரே, நான் உங்களை விட்டு விலகி போகும்போது கூட என்னை இன்னும் திரும்ப திரும்ப நேசிக்கிறீங்களே, என் மீது ஏயா இவ்வளவு அன்பு, என் மீது ஏயா இவ்வளவு அக்கறை. நானும் பாடிடுவே, உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன். உம்மையே நானும் பாடிடுவேன், உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன். கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் புது பலனை தந்தவர். கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் புது பலனை தந்தவர். கிருபையே உமக்கு ஆராதனை என்று சொல்லுவோம். கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி, கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. ஆண்டவரே நான் துன்பத்துல சோர்ந்திருக்கும் போது என் கண்ணீரை துடைக்க யாருமே வரல ஆண்டவரே, நீங்க தான் என் கண்ணீரை துடைத்த தேவன் ஆண்டவரே. நான் கஷ்டத்துல இருக்கும் போது நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உண்மையே மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நேரத்தில் உடனிருந்தீர், கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்தீர். துன்பத்தின் நேரத்தில் உடனிருந்தீர், கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்தீர். கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் வந்தவர். கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர். உதவி செய்தவரே, உதவி செய்தவரே ஆராதனை, உயர்த்தி வைத்தவரே ஆராதனை. உதவி செய்தவரே ஆராதனை, உயர்த்தி வைத்தவரே ஆராதனை. என் மேல வைத்த அன்புக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். ஆண்டவரே நாங்க அநேக நேரத்துல பாவம் செஞ்சு உங்களை விட்டு விலகி போயிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு கிருபையாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. எங்களை தள்ளி விடவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க பாவம் செய்த போதிலும் நாங்க கலங்கி உங்களை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவராக இருக்கிறீர், எங்களை உயர்த்தி வைத்த ஆண்டவராக இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.